கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்கிற வசனத்தை இவர்களுடைய சிரசில் வைத்து இந்த நிமிஷத்திலிருந்து இதை என் பிள்ளைகளுக்கு பலிக்க பண்ணும், ஆக்டிவேட் பண்ணி அதை நிறைவேற பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சரி, இன்றைக்கி நமக்கு என்ன ஆண்டவர் மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு? அவரோட காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 54:14 இப்படியாய் சொல்லுகிறது: திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. சில நேரங்களில் நம்மளை சுற்றி என்ன நடக்குன்னே நமக்கு தெரியலை. ஏதோ ஒரு திகில் என்ன மூடிக்கிட்டு இருக்கு, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியலை, எல்லாமே எதிர்மறையாக இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் காலையிலே எழும்பி உட்கார்ந்து இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை எப்படி முடிவுக்கு கொண்டு வர்றது, ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது, ஏன் சொல்லி வச்ச மாதிரி எனக்கு மட்டும் குடும்பத்தில் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் வேலை செய்கிற இடத்துல இப்படி நடக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அந்த திகிலுக்கும் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இனி நீ தூரமாய் இருப்பாய், அது உன்னை அணுகுவதில்லை. இந்த வார்த்தையை இன்னைக்கு கிளைம் பண்ணி, ஆண்டவரே இதை எனக்காக நான் எடுத்துக்கொள்கிறேன் சொல்லுகிற பிள்ளைகளுடைய திகிலை ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து மாற்றுவார். பயங்களை கர்த்தர் மாற்றுவார். உன்னை சுற்றி என்ன மந்திரவாதம் பண்ணியிருந்தாலும், செய்வன செய்திருந்தாலும், உனக்கு கேடு பண்ணியிருந்தாலும், உனக்கு விரோதமாக தந்திரமாக பேரை கெடுக்கிறதற்கு ஆலோசனைகளை யாராவது சொல்லியிருந்தாலும், இல்லைனாச்சுன்னா உன்னை பற்றி மொட்டை பெட்டிஷன் போட்டிருந்தாலும் சரி, இல்லைன்னா உன்னை பற்றி மொட்டை கடிதாசி போட்டிருந்தாலும் சரி, எல்லாத்தையும் இன்றைக்கி ஆண்டவர் கேன்சல் பண்ணி இனி தலை நிமிர்ந்து வாழ கர்த்தர் உதவி செய்வார். பயந்து வாழ்கிற நாளுக்கு என்ன நடக்குதோன்னு திகில்லையே காலத்தை ஓட்டின நாட்களுக்கு முடிவு கொண்டு வந்து பீஸ்ஃபுல்லாக உங்கள் குடும்பத்தை நடத்த கர்த்தர் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் என்ட்ராகிறாரு. உங்கள் வியாபாரத்தில், உங்களுடைய ஊழியத்தில் கர்த்தர் என்ட்ராகி அவைகள் ஒன்றும் இனி உன்னை சேதப்படுத்துவதில்லை, இனி உன்னை அணுகாது. இந்த வார்த்தையை பிடிச்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு நல்ல சாட்சியோட ஜெபிச்சு முடிக்கலாம். சகோதரர் மைக்கேல் ராஜ், சென்னை. என்னுடைய அப்பாவின் பெயர் மரியராஜ். 3 மாதங்களுக்கு முன்பாக அவருக்கு கால் மூட்டில் ஆபரேஷன் நடந்தது. அதன் காரணமாக அவருக்கு உப்பு சத்து அதிகமாகி சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டு விட்டது. மருத்துவர் அவருக்கு டயாலிசிஸ் செய்ய வேண்டும் என்று எங்களிடம் தெரிவித்தார். அதனால் நானும் என்னுடைய குடும்பத்தார் அனைவரும் மிகவும் மனக்கவலை அடைந்தோம். என்ன நடக்கப் போகிறதோ என்று பயத்துடனும் திகிலுடனும் நிம்மதியை இழந்து தவித்து கொண்டிருந்தோம். அடுத்து என்ன செய்வதென்று புலம்பிக் கொண்டிருந்த நேரத்தில் தேவனின் அன்பு ஊழியங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னுடைய அப்பாவிற்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஜெப ஊழியம் செய்யும் சகோதரி அவர்கள் அன்புடன் விசாரித்து மிகுந்த நம்பிக்கையையும் ஆறுதலையும் தரும் வார்த்தைகளை சொல்லி மன்றாடி ஜெபித்தார்கள். அவர்கள் சொல்லி ஜெபித்த வார்த்தைகளை கர்த்தர் கேட்டு என்னுடைய அப்பாவிற்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். என்னுடைய அப்பாவிற்கு நன்றாக சிறுநீர் பிரிகிறது. சிறுநீரக வியாதி மறைந்து போய் நல்ல எப்போதும் போலவே விவசாய வேலைகளை செய்கிறார், வாகனம் ஓட்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், டயாலிசிஸ் லெவலில் போனது, டயாலிசிஸ் வேண்டான்னு சொல்லி அந்த சிறுநீரகங்களை கிட்னி ஆண்டவர் புதுசாக மாற்றி அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி நிமித்தம் இவர்கள் திகில் அடைந்திருந்தாலும், அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள சுற்றி நடக்கிற இவர்களுக்கு விரோதமான காரியங்கள் திட்டங்களின் நிமித்தம் இவர்கள் திகில் அடைந்திருந்தாலும், இவருடைய திகிலுக்கு சம்பந்தமான அந்த காரியத்தை, காரணமாக இருக்கிற அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து உண்மையில் நம்பிக்கையாக இருக்கிறோம், நீரே அந்த காரியத்தில் அதிசயத்தை விளங்க பண்ணி திகிலுக்கு தூரமாயும் அது என் பிள்ளைகளை அணுகாமலும் பாதுகாத்து நிம்மதியாக தங்களுடைய குடும்பத்தையும் தொழிலையும் ஊழியத்தையும் செய்ய அவர்களுக்கு வழி திறப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.